ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. உரைய ஆரம்பிங்க. श्री आंजनेयमति पाडलाणं कांचनाद्रि गमनीय विक्रम भार्या तमलावशं भावयामि पावनामि यात्रयात्रणागतं तदिरदकृतं कांचनीं बाष्पवारि परिपूर्णलोचनं मनोजपं मारदं तुल्य वेदं जिदोन्तर्यं बुद्धिमदम् अरिष्टं वादात्मजं वानरद एतो मुख्यं श्रीराम श्रीकृष्णनामे पुत्रिवलं निर्वात्यम् आरोगद अजिज्याय मागुलद अनुमत मरणत भवते श्रीरामजयं श्री आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरुवाय शुक्राय शनीश्वर राघवे केதுவே நமக. மரியாதைக்குரிய ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தின் பேராசிரியரும் இந்த நிறுவனத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற குருநாதராகவும் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற குருவாகவும் இருக்கின்ற திரு மரியாதைக்குரிய ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரிடத்தில் பயிற்சி பெற்று மாணவர்களை ஆசிரியர் ஆக்கி வைத்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட ஆசான்கள் மற்றும் பல பல ஊரில் இருந்து வந்து இந்த கருத்தரங்கத்தை அலங்கரித்துக் கொள்கின்ற அனைத்து ஜோதிடர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன். சொந்த ஊர் கப்பியாமுளியூர். எனது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். எனது கைபேசி என்பதுனா 96 29 05 19 22. இப்பொழுது நான் பேச போவது என்னன்னா ஜோதிடத்தில் தோஷங்கள் அப்படின்ற தலைப்பில் எடுத்திருக்கேன். இப்போ ஜோதிடத்தில் வந்து தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சுக்கிரன் கூட வந்து கேது இருந்தா அந்த தோஷத்துக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? அதாவது என்னன்னு கேட்டா கேது வந்து கெடுக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அது கிடையாதுங்க. அந்த இடத்துல காமத்தை தூண்டக்கூடிய ஒரு தோஷம். அதாவது கேது வந்து காமத்தை தூண்டும். அப்ப காமத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிரன். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அவங்க இந்த ஜோதிடத்துக்கு என்ன நம்ம பரிகாரம் என்ன விதிவிலக்கு பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதகர்களை இளம் வயதையே திருமணம் செய்யணும். அதாவது 18 வயது 20 வயது இல்லை 22 வயது 24 வயதோட ஆக்கிட்டாங்க. அதை மாதிரி அந்த வயதுல அவர்களுக்கு திருமணம் பண்ணா சிறப்பா இருப்பாங்க. அப்படி இல்லை நீங்க வந்து கொஞ்சம் படிக்கட்டும் இல்லை வேலைக்கு போகட்டும் அவங்க தண்ணில நிக்கட்டும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் வந்து அப்புறம் புங்க மரம் அடியிலே புஷ்பலதா மடியிலேன்னு தான் இருப்பாங்க. இதுதான் அந்த கேது கூட சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனோட கேது இருந்தாலும் இப்படி இருக்கும். சரிங்க. அடுத்தது ராகு நிக்குது கேது கூட சுக்கிரன். அப்ப பாருங்க அது வந்து பெருத்த காமம். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இளம் வயதிலேயே தொவிந்து போனவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீங்க ஒண்ணு கட்டுப்பாடா படுத்தினாலும் நடக்காது, கட்டி வச்சு பார்த்தாலும் நடக்காது. அப்ப அவங்களுக்கும் அதே நிலைமையில தான் திருமணம் பண்ணணும். இதுக்கு திருமணம் பண்றது தான் பரிகாரமே தவிர அதுக்காக போயிட்டு வேற என்ன பண்ணலாமா, மந்திரம் பண்ணலாம், மாயம் பண்ணலாம்னா மந்திரம் மாயம் பண்ணா என்னன்னா ஒரு மனிதனை வந்து மதிமயங்க செய்வதுதான் மந்திரம். அப்புறம் அவங்கள மந்திரம் பண்ணி அவங்கள மயக்கினா அப்புறம் எங்க அந்த உணர்ச்சி இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? திருமணம் தான் அதுக்கு மருந்து. அடுத்தது இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து தீராத நோய் இருக்கு, தீராத வினை இல்லை செய்வினை எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதாவது இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் மிராக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை பாருங்க, பெண்களுக்கு வந்து இந்த தீராத நோய் இல்லை செய்வினை விலகணும்னா என்ன பண்ணிக்கலாம்? அந்த பெண்மணியை வந்து நல்லா காலை நீட்டி படுக்க வைக்கணும். படுக்க வைத்து வெத்தலை எடுத்துக்கணும். அந்த வெற்றிலைய தண்ணியில நனைச்சிட்டு இந்த மார்பிளையும் வைக்கணும். வச்சு அதில் என்ன பண்ணு கேட்டாங்க பச்சரிசி, நல்லா சுத்தமான பச்சரிசியான கடையில் வாங்கியாந்து அல்லனாக்கா இந்த மொத்தமாக அரைச்சி வச்சிருவாங்க கடையில். இந்த சாவுக்கெல்லாம் கொடுப்பாங்க வர அந்த மாவு வாங்கியதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்களே கையால் உரல்ல இடிச்சியோ இல்லை மிக்சியில் அரைச்சியோ சொந்தமாக ஊற வச்சு அரிசி ஊற வச்சு மாவு விளக்கு எடுக்கணும். 3 மாவு விளக்கு எடுக்கணும். அந்த இலையை இங்கே அந்த வெத்தலை இங்கே வச்சு அந்த வெத்தலை மேலே அந்த மாவிளக்கு வைக்கணும். வச்சு அதில் வந்து என்ன எண்ணெய் ஊற்றணும்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். மீதி எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. அதன் பிறகு தொப்புள்ள ஒரு விளக்கு போடணும். அதுவும் மாவிளக்கு தான். அதுலேயும் வெத்தலை வச்சு அப்படி தான் வைக்கணும். சரிங்க, துணிலாம் இருக்குமே எப்படிங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. துணியெல்லாம் நம்ம நீக்கி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. உனக்கு வைத்தியம் தரணும்னா இதுதான் பரிகாரம். அதை
இதை மாதிரி செய்து அந்த எண்ணெய் தீரும் வரை அந்த விளக்கு எரிந்து தானே நிற்க வேண்டும். இதை மாதிரி செய்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் எதனா செய்வினையில் அகப்பட்டு இருந்தாலும் தீர்ந்து சரியாகி விடுவார். இது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க. திருமணம் ஆகலைன்னா நீங்கள் சொல்லக்கூடாது, திருமணம் ஆகும். அதாவது நீங்கள் எனக்கு ஜோதிடம் சரியில்லை, எனக்கு ஜோதிடத்தில் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னான்னு கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு பொண்ணு பார்த்தா எனக்கு படித்த பொண்ணாக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு அழகாக இருக்கணும், எனக்கு இப்படி இருக்கணும் மாப்பிள்ளை அப்படி இருக்கணும்னா நீங்கள் செய்கிற தவறுனால கல்யாணம் நடக்கிறது இல்லை. எல்லாருக்கும் கல்யாணம் உண்டு, எல்லாருக்கும் திருமணம் உண்டு. இதில் நம்மளாதான் எடுத்துக்கணும். அதாவது என்னான்னு கேட்டினா, சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா கள்ள தொடர்பு உள்ளவங்க கல்யாணத்து மேலே நாட்டம் வராது, அக்கறை வராது. அதே மாதிரி இல்லை நம்மளுக்கு எதனா விலை மாறிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெளியில் போய் தங்கிடுவாங்க. அவங்களாம் கல்யாணத்தில் நாட்டம் இருக்காது. அப்போ என்ன பண்ணால் இதனால தான் கெடும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, திருமணம் ஆகிறதுக்கு திருமணம் ஆகணும்னா திருமணம் ஆகணும்னா அந்த பெண்களுக்கும் ஒரு தூண்டுதல் வேணும், ஆண்களுக்கும் ஒரு தூண்டுதல் வேணும். அப்ப என்ன பண்ணணும், முருகன் கோவில்ல அதாவது வள்ளி தெய்வானையோட இருப்பாங்க பாருங்க. பொதுவாக காதல் தெய்வம்னா முருகன் வள்ளி தெய்வானை தான். அந்த கோயிலுக்கு அவங்களை அனுப்பி வைக்கணும், இல்லை அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐயனார் கோயில் இருக்கும், வீரன் கோயில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கும். அந்த குதிரையை சுற்றி வணங்க வேணும். அதில் ஒரு சூட்சமம் இருக்கும். அந்த குதிரையினுடைய உருவத்தை அவங்க பார்க்கும் பொழுது அந்த நினைவுகள் தூண்டும். அப்போ அந்த திருமணம் பண்ணுற எண்ணம் வரும். இப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்கனாக்கா அந்த திருமணம் சிறப்பாக நடக்கும், திருமண தோஷமும் போகும், திருமண தடையும் விலகும், திருமணம் பண்ணணுன்ற எண்ணங்கள் வரும். இது அதன் பிறகு இந்த கடன் சொல்லுவோம் இல்லையா, கடன்னா ஏன் வரும், எதுக்காக வரும் சொல்லுங்க. எப்பவுமே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் நம்மளுக்கு கடன் நோயின்னு சொல்லுவோம். 6ஆம் வீட்டு அதிபதி 6லே இருந்தால் கண்டிப்பாக யாருக்கும் கடன் கிடையாதுங்க. 6ஆம் வீட்டு அதிபதி சுகமான இடத்துல போய் உட்காந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் கடனில் வரும். இல்லைன்னா சுகமான கிரகங்கள் 6லேயோ 8லேயோ உட்காந்தா கடன் கண்டிப்பாக வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த கடனை கழிப்பதற்கு, இந்த கடனை விடுவிப்பதற்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னாக்கா, 2 வாத்து வாங்கிக்கோங்க, ஆண் வாத்து பெண் வாத்து. உங்கள் ஊர்லேயே ஏரி குளம் இல்லை ஆறு ஆற்று படுகை இந்த இடத்துல கோயில் இருக்கும். அந்த இடத்துல தண்ணி எப்போதும் வற்றாத நதியா இருக்கும். இந்த வற்றாத நதி பேர் ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஒரு வாத்து வாங்கி 2 வாத்தை வாங்கி விடுங்க. அதாவது எனக்கு கடன் தீரணும், என் கடன் விலகி போகணும்னு அந்த வாத்தோடைய காதுல சொல்லி நீங்க அந்த வாத்தை தண்ணியில விட்டீங்கன்னா அந்த வாத்து எப்படி நீந்துகிறதோ அதே போல உங்களுக்கு கடன் விலகிவிடும். இதெல்லாம் கண்டிப்பான பரிகாரம். சரிங்களா? நீங்க இதெல்லாம் சாத்தியமா? எதையுமே நம்பிக்கை தான். நம்ம எப்படி அப்பா அம்மாவை நம்பிக்கையோட கூப்பிடுறது தான் நம்ம அப்பா அம்மான்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஜோதிட சொல்லுலையும் அப்படிதான். ஒரு சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிறாங்களோ அதே போல நடக்கும். அதுதான் சொல்லுவாங்க, சொல்லுதல் அறியவாம் எளிய சொல்லின் வண்ணம் செயல்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இது ஒண்ணு. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒண்ணு கற்றறிஞ்ச ஜோதிடம் பார்க்கணும், இல்லைன்னா கற்றறிஞ்சவர்கிட்ட நம்ம படிச்சு கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா கற்றறிஞ்ச பிறகு நம்ம சொல்லணும். இததான் இது. அதுல இன்னொன்னு கொடுத்திருக்காரு, கற்க கசரட கற்றப்பின் நிற்க அதற்கு தக. நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய அறிவு உலகம் போற்றும், ஊரும் போற்றும், உறவுகள் போற்றும், நம்முடைய உடன்பிறப்புகளும் உடன் சார்ந்தவர்களும் போட்டுருவாங்கன்னு சொல்லுவாரு. அது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும், அதே மாதிரி சொல்றதை கேட்டு செய்யணும். இதெல்லாம் நம்பிக்கை. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, ஒருவருக்கு எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு மலடு தன்மையா இருக்கு. யாருமே மலடி கிடையாதுங்க. பெண்கள் சுத்தமாக மலடி கிடையாது. நம்ம ஜாதகம் மலடி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. பாருங்க, அந்த குழந்தை வர வேணும்னா டாக்டர்களாலேயே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டோம்னா
இந்த பரிகாரம் செய்து இன்னைக்கு 70 வயசுலாம் குழந்தை பெற்றவங்களாம் இருக்காங்க. இதை எனக்கு ஒரு கோயில் அர்ச்சகர் எனக்கு சொன்னாரு. சரிங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கோழி வாங்கணும், கருப்பு கோழி. அதை விடுவது செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள்ல அந்த ஆணும் பெண்ணும் குளிச்சுட்டு வரணும் ஈர துணியோட. எந்த கோயில் வேணாலும் நீங்க பூஜை பண்ணிக்கோங்க. பூஜை பண்ணிக்கிட்டு பொதுவாக உங்க குலதெய்வத்தை எடுத்துக்குவாங்க, அதுதான் முதன்மை. 2வது அப்புறம் உங்க இஷ்ட தெய்வம். அப்ப என்ன பண்ணீங்கன்னா, அந்த கோழிய அந்த பூசாரிகிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி தர சொல்லி, அந்த கணவன் மனைவி பெண்ணுடைய வயிற்றில் இப்படி வச்சு அந்த கோழியை விடுவாங்க. விடும்போது அந்த கோழி நல்லா சிலிர்த்து கொண்டு ஓடிச்சுன்னா உடனே குழந்தை பிறக்கும். அது சாதாரணமாக ஓடிச்சுன்னா ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 8 மாதம் கூட ஆகும். ஆனால் குழந்தை கண்டிப்பா உண்டு, அதுல மாற்றமே கிடையாது. ஓகே, இதை பாருங்க, ஒரு குழந்தை இல்லாத ஆண் பெண் இருவரும் குளித்து விட்டு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த சமயத்துல, அதாவது ராகுல டைம்ல வயிற்றுல அந்த கோழி இப்படி வச்சுக்கணும். கருப்பு கோழி, நாட்டு கோழியா இருக்கணும், கருப்பு கோழியா வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். அந்த அந்த கோழியை வச்சு உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். எனக்கு கருவுறணும் என் தாய் என்னுடைய வயிற்றுலன்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையில வச்சு அந்த கோழியை விடினா அது சிலிர்த்து கொண்டு ஓடும். அப்ப குழந்தை பிறகு அது எப்படிங்க, கன்னி பொட்டையா இருக்கணும், அதாவது முட்டையிடாத கோழியா இருக்கணும். அந்த கோழி அன்னைக்கு முட்டைக்கு தெரியாதோ அன்னைக்கு அந்த பெண்மணி கருத்தரிப்பாள். இது மிக சிறப்பான பரிகாரம். சரிங்களா? அடுத்தது, இந்த வாயு தொல்லை, அப்புறம் எனக்கு இடுப்பு குறைச்சலா இருக்கு, எனக்கு உடல் அடிக்கடி சோர்வா ஏற்படுது, அதுக்கு பாருங்க பரிகாரம். நீங்க தினமும் வாங்கி சாப்பிடுவீங்க பாப்ஸ்கான்னு சொல்லிட்டு, அதாவது என்னது சோளக்கதின்னு சொல்லி சாப்பிடுங்க இல்லையா, அதுல வரும் பாருங்க பூவு, அதை வெட்டி கீழே தான் போடுவாங்க. நீங்க அதை வாங்கிட்டு சும்மாவே கொடுப்பாங்க, இல்லை நீங்க காத்து தான் வாங்கிட்டு வாங்க. அதை வாங்கி கொஞ்சோண்டு போட்டு அதை தண்ணியில கொதிக்க வச்சு குடிங்க. இந்த மூட்டு வலி, எனக்கு கை கால் குத்துது குடைச்சல்ன்றதுலாம் இருக்காது. ஒரே நாள் சொல்லணும் போதும், இல்லை ஒரு வாரம் கூட, ஒரு வாரம் 3 வாரம் சொல்லலாம் போதும், ஒரு நாள் சொன்னா போதும். இந்த மாதிரி அது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தைங்க படிக்கல, எங்களுக்கு என் குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, அஷ்டமியில இது யாரும் கிடையாது, நம்மளே எழுதலாம், நம்ம ஜோதிடர்களே எழுதலாம். எப்ப? அஷ்டமி அன்னைக்கு அதிகாலையில வர சொல்லுங்க. எப்ப? நம்மளுக்கு மொத்தம் முகூர்த்தம் 60 முகூர்த்தம் இருக்குதுங்க. நம்ம என்ன பண்றோம், 4 முகூர்த்தம் தான் எடுக்கிறோம். 3 4:30, 4:30 6, 6 7:30, 7:30 9, இதைதான் நம்ம முகூர்த்தமா எடுத்துக்கிறோம். ஆனா 60 முகூர்த்தம் இருக்குதுங்க. நீங்க என்ன பண்ணா, இந்த தோஷம் செய்வன, இது தடை, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் எதுவுமே கிடையாது. 3 4:30 இல்ல 4:30 6, அதாவது 6 மணிக்கு மேல போகக்கூடாது. 6 மணிக்குள்ளேயே அவங்கள வர வச்சு அந்த குழந்தைக்கு நாக்குல தெருப்பை புல்லால் எழுதலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரெகுலரா எழுதுற பயன்படுற மாதிரினா ஒரு வெள்ளி ஊசி செய்து வச்சுக்கோங்க, அதை நாக்குல நீட்டி எழுதுங்க. அதாவது என்ன மந்திரம், வெள்ளி கம்பி, தெருப்பு புல், இதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தெருப்பையை வாங்கி ஒருத்தவங்க எழுதிட்டு அப்படியே கூட போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அந்த நாக்கில் என்ன எழுத போறீங்க, பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம்னா என்னது, ஓம். இதான், இதை எழுதுங்க. அந்த குழந்தை சிறப்பாக படிக்கும், ஜோதிடர்களும் நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும். சரிங்களா? இது. அதன் பிறகு குழந்தைங்க சரியா சாப்பிடல, எனக்கு அரை இட்லி 1/4 இட்லி தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்ற குழந்தைங்க என்ன பண்றீங்களா, இப்ப பாடை சோடிச்சு எடுத்துட்டு போறாங்க இறந்தவர்களை, இல்லைன்னா அதான் அலங்கார வாகனத்தையும் எடுத்துட்டு போறாங்க இறந்தவர்களை. அதுல வெத்தலை கட்டுவாங்க, இல்லைன்னா முறுக்கு கட்டுவாங்க. அந்த முறுக்கை கொண்டு கழுவிட்டு அதை கொடுங்க. ஐயா, இது தோஷம் கிடையாது, இது மருந்து. அதாவது ஒரு செயலை சொல்லும் போது இது தோஷம், இவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு தேவை வைத்தியம் தான் தேவை. நமக்கு தேவை நம்ம எண்ணங்கள் நிறைவேறணும், அது மட்டும் தான் கணக்கு. இவர் யாரு, அவரா இருப்பாரா இவரா இருப்பாரெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு வைத்தியம்.
அப்ப இதை அந்த குழந்தை நல்லா சிறப்பா சாப்பிடும். சரிங்களா? இது வந்து சுருக்கமான வழி. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நிறைய ரெமெடி இருக்கு. அது நிறைய, அது வேணும்னா நீங்களே வந்து உங்களுக்கே தெரியும். அது பிரண்டை, அப்புறம் வந்து பொடுதலை, இதெல்லாம் வந்து உணவு அதிகமாக சாப்பிட்றதுக்கான தொட்டுக்க இதெல்லாம். சரிங்களா? இது மாதிரி இருக்கு. அதன் பிறகு பணம் வரணும், எனக்கு வந்து பணம் நிறையா வரணும். இங்கே பாருங்க, நீங்கள் சீட்டு கட்டினா சீட்டை எடுத்து செலவு பண்ணுறீங்க, காசு கையில் நிற்காது. இல்லை பேங்க்கில் வந்தாலும் பேங்க் பேலன்ஸ் எப்போனா வந்து 1 லட்சம் ஆன உடனே யாருன்னா கடன் கடனா கொடுத்தா வட்டிக்கு வந்துட்டு கொடுத்து ஏமாந்துருவீங்க. இல்லை அப்படியே பேங்க் இருந்தாலும் எதனா மண்ணை வாங்கி பணத்தை தொலைத்துருவீங்க. இதை வந்து எப்படி பயன்படுத்தினா நல்லா பயன்படுத்திக்கோங்க. பெரும்பாலும் அமாவாசைக்கு முன்னாடியே ஒரு 3 நாள் இருக்கும்போதே இல்லை 4 நாள் இருக்கும்போதே எடுத்துக்கணும். அமாவாசை எதிலையும் வரக்கூடாது, அமாவாசையிலையும் செய்யக்கூடாது. அந்த அமாவாசை ஒரு 3 நாள் இருக்கும்போதே என்ன பண்ணுறீங்கன்னா, சுக்கிரன் ஓரையில் புதிய மண்பானை வாங்குங்க. அந்த மண்பானையை நல்லா கழுவி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி அதில் பொட்டு வைங்க. உங்களுக்கு எத்தனை பொட்டு பிடிச்சா வைங்க, நல்லா அலங்காரமாக வைங்க. அது மேலே மூடுறதுக்கு ஒரு மடக்கு மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அந்த பானை ஆயிடுது சுக்கர ஓரையில் அந்த பானையில் அரை பகுதி உப்பு கொட்டுங்க. அந்த அரை பகுதி உப்பை கொட்டி அது மேலே வந்து சிகப்பு துணி, அதாவது ரெட் கலரில் இருக்கணும். இது மாதிரி சிகப்பு கமலம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை வந்து இந்த சிகப்பு கமலில் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, ரஷ்யா, சைனா, மியான்மர், ஜப்பான், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புதிய பிரதமரோ இல்லை புதிய விருந்தாளியே வந்தாங்கன்னா சிகப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்பாங்க. இதுக்கு பேர் சிவப்பு கம்பளம்னா எதுக்குன்னா வசீகரமானது. அதனால அந்த துணியை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த உப்பு மேலே காசு கொட்டணும். ஃபர்ஸ்ட்ல வந்து காசு வைக்கணும். என்ன காசு? சில்லற காசு. எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் சேர்க்கிற பணம் அந்த நோட்டில் போய் உப்பு பிடிக்கக்கூடாது. அதுக்காக தான் அது என்ன பண்ணாக்கா, நல்லா சில்லற காசு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா எத்தனை ரூபாய் கிடைக்குதோ, இப்போ 20 ரூபா காயின் கூட வந்துக்குது. அதை ஒரு குறிப்பிட்ட அளவு இவ்வளோ காசு எடுத்து அந்த ஃபுல்லாக அதில் பரப்பிடுங்க. பரப்பிட்டு அது மேலே இந்த சிகப்பு துணி அது மேலே வைங்க. அந்த சிகப்பு துணி மேலே நீங்கள் தினமும் சம்பாதிக்கிற காசுல உங்களுடைய வருமானம் எவ்வளவோ, 1000 ரூபாய் இருந்தால் 100 ரூபா வைங்க, இல்லை 500 ரூபா வைங்க. உங்களுக்கு சேமிப்பு பொறுத்து எவ்வளோ ஒன்று வைங்க. காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 12 அமாவாசை வந்த பிறகு 12வது அமாவாசை வரப்ப நீங்கள் அந்த பானையை பிரித்து அந்த காசை எடுத்துக்கிட்டு திரும்ப வேற பானை மாற்றிக்கோங்க, வேற துணியை மாற்றிக்கோங்க. திரும்ப அதே மாதிரி காசு சேருங்க. உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பணத்தை எக்காவது யாரும் கை தொடக்கூடாது. பிறர் யாரும் அதில் போய் பானையில் கை விடக்கூடாது. உங்கள் வீட்டில் பட்டவங்க தான் எடுக்கணும். அந்த வீட்டு சம்பந்தமாக தான் எடுக்கணும். அந்த வீட்டில் யாரு பணம் வைக்கிறீங்களோ அந்த வீட்டில் யாருங்களோ அவரு தான் எடுக்கணும். மற்றவங்களாம் போய் அதில் கை வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதனுடைய பலன் மாறிடும். இது மாதிரி செஞ்சு வாங்க. உங்களுக்கு அழியாத செல்வம், அழியாத பணம் வந்துக்கிட்டே இருக்கும். போதுமா? என்ன வேணுமா? சரி சரி. இதுவரை எனக்கு பேசியதற்கு வாய்ப்பளித்ததற்கும் நன்றி. மீண்டும் அடுத்த மேடையில் சந்திப்போம். வணக்கம்.